வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி 58 கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரி மாவட்ட ஆட்சியர்கள் முதல் நீர்வளத்துறை அமைச்சர் வரை முறையாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. குற்றம் சாட்டி உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் கனவு திட்டமாக விளங்கி வருகிறது உசிலம்பட்டி 58 கால்வாய் திட்டம். இந்த திட்டம் உருவாக போராட்டம், கட்டமைப்பு பணிகளை முடிக்க போராட்டம், தண்ணீர் திறக்க போராட்டம் என போராடியே இந்த திட்டம் மூலம் தண்ணீர் பெறும் நிலையில் உள்ளது. வைகை அணையில் 69 அடியில் உள்ள இத்திட்டத்தின் மதகு பகுதியை 65 அடியாக குறைத்து ஆண்டுதோறும் வைகை அணையிலிருந்து நிரந்தரமாக தண்ணீர் திறக்க கோரி விவசாய சங்கத்தினர் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் விவசாயிகள், மதுரை, தேனி மாவட்ட ஆட்சியர்கள் முதல் நீர்வளத்துறை அமைச்சர் வரை முறையாக மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி இன்று உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் விவசாய சங்கத்தினர், பெண்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 58 கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரியும் கால தாமதப்படுத்தி வரும் திமுக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உசிலம்பட்டி எம்எல்ஏ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கண்ட கனவு திட்டம், கல்வித்தந்தை மு.க. அவர்கள் உருவாக்கப்பட்ட கனவு திட்டம், ஏழை பங்காளன் PN வல்லரசு அவர்களால் உருவாக்கப்பட்ட 58 கிராம கால்வாய் திட்டமானது உசிலம்பட்டி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இந்த உசிலம்பட்டி பகுதி மக்கள் மானாவாரியாக இருந்த காலத்தில் அங்கே அத்தனை பகுதி பூமியும் 1000 அடிக்கு கீழே நீர்மட்டம் சென்று விட்டது. 58 கால்வாய் தண்ணீர் திறக்கப்பட்டவுடன் இந்த நீர்மட்டமானது 100 அடி மட்டத்திற்கு உயர்ந்துள்ளது. கடந்த 2001, 2002, 2003 காலகட்டங்களில் தண்ணீர் திறக்கப்பட்டது. 2004 முற்றிலுமாக தண்ணீர் திறக்கப்படவில்லை. ஆனால் முழு கொள்ளளவை வைகை அணை எட்டியிருந்தும் 58 கால்வாயில் தண்ணீர் திறக்கவில்லை. இப்பொழுது கடந்த 1 மாத காலமாக 58 கால்வாயில் தண்ணீர் 70 அடியை தொட்டு நிற்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் நேராக சென்னைக்கு சென்று நீர்வளத்துறை அமைச்சருக்கும், நீர்வளத்துறை முதன்மை செயலாளருக்கும், தமிழக அரசு முதன்மை செயலாளருக்கும், நீர்வளத்துறை பொறியாளர்களுக்கும் மனு செய்திருந்தோம். 58 கால்வாயில் தண்ணீர் திறக்கும்படி மனு செய்திருந்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் 2 முறை சென்று மனு செய்துள்ளோம். அத்தனைக்கும் செவிடன் காதில் ஊதிய சங்காகவே இருக்கின்றது ஒழிய இந்த தமிழக அரசு ஒரு துளி அளவு கூட செவிசாய்க்கவில்லை. எனவே இன்று இந்த 58 கிராம விவசாயிகள் ஆண்களும் பெண்களும் தானாக வந்து ஏறக்குறைய ஒரு 10,000 மக்கள், பொதுமக்கள், விவசாய பொதுமக்கள் தானாக வந்து இங்க ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த பகுதி மக்களுக்கு குடிப்பதற்கும், இந்த பகுதி விவசாயிகளுக்கு ஆடு மாடு வளர்ப்பதற்கும் தண்ணீர் திறந்துவிட வேண்டும். அவசியமாக இந்த தண்ணீரை திறக்காவிடில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் இந்த விவசாயிகளை திரட்டிக் கொண்டு வைகை அணைக்கே சென்று அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். வைகை அணையிலேயே உட்கார்ந்து உண்ணாமல் உறங்காமல் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் இந்த திராவிட மாடல் அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.